இந்த மல்டிபிள் கேண்டில் ஸ்டிக் அப்படின்னு வரும்போது ஒரு 6 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் என்கல்ஃபிங் பேட்டர்ன், செகண்ட் ஹராமி, தேர்ட் மார்னிங் ஸ்டார், ஃபோர்த் ஈவினிங் ஸ்டார், ஃபிஃப்த் ட்வீசர் டாப்ஸ், சிக்ஸ்த் ட்வீசர் பாட்டம். மல்டிபிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ்ல நாம அடுத்ததா பார்க்க போற கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் ஈவினிங் ஸ்டார். இது மார்னிங் ஸ்டார் மாதிரி 3 கேண்டில் பேட்டர்ன் தான். மார்னிங் ஸ்டார்ன்றது ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ஃபார் புல்லிஷ் இல்லையா, ஈவினிங் ஸ்டார்ன்றது ட்ரெண்ட் ரிவர்சல் ஃபார் பியரிஷ். இந்த பேட்டர்ன்லயும் 3 கேண்டில் வச்சு தான் கன்ஃபார்ம் ஆகும். ஃபர்ஸ்ட் கேண்டில் புல்லிஷ் கேண்டில், செகண்ட் கேண்டில் புல்லிஷாவும் இருக்கலாம் பியரிஷாகவும் இருக்கலாம் வித் ஸ்மால் பாடி மஸ்ட். தேர்டா வரக்கூடிய இந்த கேண்டில் ஒரு பியரிஷ் கேண்டிலா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் கேண்டில் என்ன சொல்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் ட்ரெண்டை குறிக்குது, பையர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. செகண்ட் கேண்டில்ல பையர்ஸும் ஸ்ட்ராங்கா இல்ல, செல்லர்ஸும் ஸ்ட்ராங்கா இல்ல, புல்லிஷாவும் இருக்கலாம் பியரிஷாவும் இருக்கலாம் அப்படின்னும் போது பிரச்சனை இல்லை. பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை இருக்கு இல்லையா, இந்த ஹை பிரைஸ்க்கு உள்ளதான் செகண்ட் கேண்டில் பாடி இருக்கணும். இதை தாண்டி இப்படி போகிருந்தது அப்படின்னா இது ஒரு இன்வேலிட் ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன். பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கணும், ஏன் அப்படின்னா இங்க விக் இருக்கு, இந்த விக்ஸ்லாம் ரிஜெக்ஷன்ஸ் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. இந்த விக்குக்கு உள்ளதான் செகண்ட் கேண்டிலுடைய பாடி இருக்கணும், ஓப்பனோ க்ளோஸோ ஏதோ ஒன்று, பட் பாடி இந்த விக்குக்கு உள்ளதான் இருக்கணும். தேர்டா வரக்கூடிய கேண்டில் இந்த விக்கை தாண்டி பாடி க்ளோஸ் வைக்க கூடாது. லைக் இந்த மாதிரி இந்த விக்கை தாண்டி பாடி க்ளோஸ் வச்சுச்சுன்னா இதுவுமே ஒரு இன்வேலிட் பேட்டர்ன் தான். இப்போ இப்படி இருக்கு அப்படின்னும் போது பிரச்சனை இல்லை. இது என்ன சொல்ல வருதுன்னா பையர்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, இங்க ஒரு கன்ஃபியூஷன் வருது, இந்த இடத்துல செல்லர்ஸ் வந்துட்டாங்க. இதுக்கு மேல இது போயிடுச்சு அப்படின்னா அது பேட்டர்ன் தப்பு. சில நியூஸ் டைம்லாம் அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்கு. தேர்ட் கேண்டில் ஃபார்மேஷன் ஆகி ஆப்போசிட் டைரக்ஷன்ல பிரேக் ஆகணும், செகண்ட் கேண்டில் தாண்டி பிரேக் ஆகணும். அப்படி ஆச்சுன்னா அது ஒரு ஈவினிங் ஸ்டார் பியரிஷ் ரிவர்சல் பேட்டர்ன். இந்த பேட்டர்னை நம்ம இப்போ சார்ட்ல பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் புல்லிஷ், செகண்ட் கேண்டில் பியரிஷ், தேர்ட் கேண்டில் பியரிஷ். ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் ஹையை தாண்டி ப்ரைஸ் க்ளோஸ் வைக்கல, உள்ளதான் வச்சிருக்கு பாடி. செகண்ட் கேண்டில்ன்றது இதை தாண்டி ப்ரைஸ் போகல, ஸோ ஆப்போசிட் சைட் வயலேட் பண்ணிட்டான், க்ளோஸ் வச்சுட்டான். அதனால இது ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன். புல்லிஷ் இருக்கு, பியரிஷ் இருக்கு, பியரிஷ். மார்க்கெட் இப்படி வந்துட்டு ஆடே ஓன்ட்டான் ஓகேங்களா. இது ஒரு அப் ட்ரெண்ட்ல வரும்னு சொல்லியிருக்கேன். நியாயமா பார்த்தா இது இங்க வந்திருக்கணும், இங்கேயே ஒன்று வந்திருக்குல்ல, இங்க வந்ததால இங்க போயிருக்கு, இவ்வளோ தூரம் போயிருக்கு. இந்த பேட்டர்னால தான் இவ்வளோ தூரம் போயிருக்கானா கிடையாது, நடுவில் நிறைய இருக்கு இல்லையா. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இதே தான் ஃபார்ம் ஆகி இந்த 3 கேண்டிலுமே வேலிட் ஆகும். லைக் இந்த கிரீன் ரெட். ஸோ நான் சொன்னேன் இல்லையா ஹை ஏரியும் போயிருக்கு, செகண்ட் கேண்டில் பாடி வந்து இந்த விக்குக்கு உள்ள க்ளோஸ் ஆயிடுச்சு, தேர்ட் கேண்டில் வந்து இதை தாண்டி போல, இப்படி இருக்கலாம். இங்க விக் இருக்கு, பாடி இங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு, க்ளோஸ்க்கு ஈக்குவலா தானே ஓப்பன் ஆகிருக்கு, இங்க ஓப்பன் ஆயிட்டு அகைன் க்ளோஸ் இங்க வச்சிருக்கான். ஸோ இது ஒரு பியரிஷ் சரிங்களா. பிரைஸ் இங்க இருந்து இங்க டிராப் ஆயிடுச்சு, அதனால பையர்ஸ் கண்ட்ரோல் வந்திருக்காங்க, பட் ஆனால் செல்லர்ஸ் தான் மார்க்கெட்ல கண்ட்ரோல்ன்றதால மார்க்கெட் செல் ஆகிருக்கு. ஸோ இந்த ஈவினிங் ஸ்டார் பேட்டர்னும் ஒரு பவர்ஃபுல் பேட்டர்ன் தான். டாப் ஆஃப் த அப் ட்ரெண்ட்ல வந்ததுன்னா செல் ஆக போகுது ஓகேங்களா. டெக்னிக்கல் அனலைசிஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஜஸ்ட் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸில் நம்ம கனெக்டடாக இருக்கலாம். தேங்க்யூ.